ஸோ கைஸ், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ நோ தட் கண்டிப்பாக வந்து சம் ஆஃப் தேம் கோயிங் டு சூஸ் பிடிஎஸ். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஸோ அதனால் ஃபீஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக 3 காலேஜ் இருக்குது. சென்னை காலேஜ் ஒன்று, கடலூரில் ஒன்று, புதுக்கோட்டையில் ஒன்று. சென்னை இஸ் அ மெயின் காலேஜ். ஓகே, சரி. அங்கே சென்னையில் ஜாயின் பண்ணுறப்ப என்னென்ன ஃபீஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது என்னென்னலாம் கொடுத்தேன், ஓகே, அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீஸில் வந்து நான் ஹாஸ்டல் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக அதுவுமே சேர்த்து தான் கவர் பண்ண போகிறேன். தென் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் அலோகேட் ஆயிடுச்சுன்னா 16K வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த 16K ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் அந்த பே பண்ண ஃபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரு ரெசிப்ட் மாரி வரும், சரிங்களா? தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் புதுக்கோட்டை அண்டு கடலூர் காலேஜ் போனீங்கன்னா அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ப்ரொசீட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். பட் சென்னை காலேஜில் வந்து ஒரு ரீஃபண்டபிள் ஃபீயாக வந்து 18.8K வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் அங்கே பே பண்ணுற மாரி இருக்கும். தனியாக ரெசிப்ட் போட்டு தான் தருவாங்க. ஸோ 18.8K ஒரு ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஒரு 1.6K வந்து இந்த பஸ் ஃபீ, லைப்ரரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.6K வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீயாக வந்து வாங்குவாங்க. அது வந்து நான் ரீஃபண்டபிள் தான், சரிங்களா? ஸோ பேசிக்காக இந்த 2 ஃபீஸ் தான் மொத்தமாக வாங்குவாங்க. ஸோ ஆன்லைனில் ஒரு 16K, இன்கேஸ் நீங்கள் சென்னை காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அடிஷ்னலாக ஒரு 21K வந்து உங்களுக்கு கையில் இருக்கணும். தென் ஹாஸ்டலில் போகிறீங்கன்னா, இன்கேஸ் பாய்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பல்காக தான் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் மட்டும் 84K வந்து சேர்த்து எல்லாமே செக்யூரிட்டி டெபாசிட்டு, மெஸ் ஃபீ, ரெசிடென்ஸ் ஃபீ எல்லாமே சேர்த்து வாங்கிடுவாங்க. இதில் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 30K. அது வந்து அதில் 10K மட்டும் தான் நான் ரீஃபண்டபிள். மிச்சம் 20K வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ இந்த காலேஜ் 5 இயர்ஸ் முடிச்சுட்டு போகிறப்ப அந்த 20K வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ 10K மட்டும் தான் நான் ரீஃபண்டபிள். அதேமாரி வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் அதேமாரி செக்யூரிட்டி டெபாசிட் சேம் 30K. அதில் 10K வந்து நோ ரீஃபண்டு, 20K வந்து ரீஃபண்ட் ஆகிடும் நீங்கள் எப்போ காலேஜ் விட்டு லீவ் ஆகிறீங்களோ. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஃபீயாக ரெசிடென்ஸ் ஃபீன்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு சேர்த்த மாரி வாங்கிடுவாங்க. இனி பல்காக வாங்காமல். ஸோ அரௌண்ட் 1100 ஃபார் எ மந்த் இன்ட்டு ரைஸ் பண்ணோன்னா 3 மாதம் சேர்த்து வாங்கிடுவாங்க. அதேமாரி வந்து மெஸ் ஃபீ வந்து 3 மந்த்ஸ்க்கு சேர்த்த மாரி மெஸ் ஃபீ வந்து 8100 அப்படின்னு சொல்லிட்டு மெஸ் ஃபீ வாங்குவாங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக ஃபீஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் அப்பப்போ அந்த காலேஜில் வந்து தான் நீங்கள் கேட்கணும். ஸோ இது அரௌண்ட் ஓவராலாக ஒரு ஓவர் வியூமே நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஐடியாலஜி கோசம். ஸோ இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தான். தென் 7.5 பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லேயும் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தென் இதை தவிர எக்ஸ்ட்ராஸாக உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டெலகிராமில் வந்து குரூப்பில் வந்து கேட்கலாம், சரிங்களா? கீழே வந்து என்னோடய ஐடி இருக்கும், டெலகிராம் ஐடி. ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன கேட்கலாம். இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு அடிஷ்னலாக எதாவது டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க. ஃபீஸை பற்றி நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன், ஓகே? தென் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸு. ஸோ பேசிக்காக ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அட்மிட்டு, அலாட்மெண்ட்டு, ஸ்கோர் கார்டு, அடுத்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதாரு, பிக்சர் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் அப்போ நீங்கள் என்ன பிக்சர் கொடுத்தீங்களோ அந்த பிக்சரே ஒரு 2 எடுத்துக்கோங்க, 2-3 எடுத்துக்கோங்க. தென் போனஃபைடு ஃப்ரம் ஸ்கூல். ஸோ இது ஒரு மெயின் திங்கு. 6th to 12th வரைக்கும் நீங்கள் படித்த மாரி போனஃபைடு வாங்கணும். 6th to 12th இன் பிட்வீன் மல்டிபிள் ஸ்கூல் மாறினீங்கன்னா அந்த எல்லா ஸ்கூல்லேருந்து நீங்கள் போனஃபைடு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒரே ஸ்கூலில் படித்தாலும் 6th நான் 12th வரைக்கும் இங்கே அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படி கேட்டு அந்த போனஃபைடை வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஒரு சில ஸ்கூல் தரமாட்டாங்க. என் ஸ்கூலில் தரல. 12th படித்தா 12th மட்டும் படித்ததுக்கு தான் போனஃபைட் தருவேன்னு சொன்னாங்க. நான் கேட்டு வாங்கினேன். ஸோ அந்தமாரி நீங்கள் தரலைன்னா கேட்டு வாங்குங்க. தென் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, தென் பிடிஎஸ் ஃபீஸ் நம்ம 16K ஆன்லைனில் பே பண்ணோம்ல, ஸோ அதுக்கான ஃபீஸ் ரெசிப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். தென் அடிஷ்னலாக டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்றது நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டிசிலே இருக்கும், ஓகே? அதனால் அது தேவையில்லை. இன்கேஸ் சிபிஎஸ்சி ஆர் அதர் போர்டில் படித்தவங்களுக்கு இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தென் அப்புறம் ஜென்யூன் சர்டிஃபிகேட் வந்து இப்போ தேவைப்படாது. ஆனால் அது ஃபஸ்ட் இயர் எண்டு. இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நியர்பை வந்தது. ஸோ அந்த டைம் வந்து ஜென்யூன் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ வேணும்னா முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜென்யூன் சர்டிஃபிகேட். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் பாண்டு மாரி ஒன்று ரெடி பண்ண சொல்லுவாங்க.
அது எதுக்குன்னா வந்து இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரௌண்டு 8 lakhs கிட்ட வந்து இந்த பெனால்ட்டிமே நீங்கள் கட்டுற மாரி இருக்கும். ஸோ அந்தமாரி அதுக்கான ஒரு பாண்ட் பேப்பர் மாரி. ஸோ இது வந்து அந்தந்த காலேஜ் தனியாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே சென்னை காலேஜை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே தான் காலேஜ் வந்து ஹைகோர்ட்டில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே ஹைகோர்ட் கிட்ட போனீங்கன்னா அங்கே சின்ன சின்ன இந்த பாண்ட் பேப்பர் ரெடி பண்ணுற மாரி கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம். ஸோ 500 to 700 rupees கிட்ட தான் ஆகும். சரிங்களா? இதே வந்து ஒரு சில காலேஜ் புதுக்கோட்டை, கடலூர் காலேஜ்லாம் வந்து அவங்க காலேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டீரியராக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 1600 rupees வந்து காலேஜ்லேயே வந்து வாங்கி அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இங்கே பண்ணுற மாரி இருந்தால் நம்ம காலேஜ்லேயே ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் பாண்ட் பேப்பரு. ஸோ இது எப்படின்னு அங்கே போயிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பாண்ட் பேப்பர்னா அங்கே போய் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாண்ட் பேப்பரில் என்ன டைப் பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே காலேஜ்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அது என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. தென் அடிஷ்னலாக ஃபார்ம்ஸ் வந்து அங்கே சொல்லுவாங்க, பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப்பில் வாங்கி நீங்கள் கடையில் வந்து ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி எடுத்து தென் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. பை. ஸோ லாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் மொத்தம் சொல்லிடுறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஹைகோர்ட்டில் இருக்குது. ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுமே பக்கத்துலேயே இருக்கும். ப்ராட்வே பஸ் டிப்போட் வந்து பக்கத்துலேயே இருக்கும். அதுவே பக்கத்துலேயே வந்து மெட்ரோவுமே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் 2 minutes வாக் அவ்வளோதான். எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். தென் வந்து சென்ட்ரலுமே வந்து ஒரு அடுத்த ஸ்டாப்பு இப்போ இந்த ஸ்டாப் ஹைகோர்ட்டில் எது இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சென்ட்ரலு பக்கத்துலேயே இருக்குது. தென் பக்கத்துலேயே பார்க் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுமே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ ஓவரால் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஈஸி தான். அங்கே வந்துட்டு நீங்கள் காலேஜ் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் ஈஸியாக நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் 2 வருஷம் வந்து நம்ம எம்எம்சியில் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ இங்கே ஜிடிசி ஹாஸ்பிட்டல் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒன்று வீக்லி 2 times and 3 times தான் இருக்கும். நம்ம வந்து அண்ட் தென் ரிமைனிங் டேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எம்சியில் தான் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ எம்எம்சி எங்கே இருக்குன்னா சென்ட்ரலில் இருக்குது. அதை ஒரு ஸ்டாப் தள்ளி இருக்குது. ஸோ ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு ஹாஸ்டல் பஸ் இருக்குது. டே ஸ்காலராக இருக்கவங்களும் ஹாஸ்டல் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் ஓன் வெஹிக்கல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? ஸோ எம்எம்சி வந்து சொல்ல தேவையில்ல எங்கே இருக்குதுன்னு கூகுளில் போட்டாலே வந்துடும், ஈஸி தான். தென் வேறு எதுனா ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் எதுனா இருந்தாலுமே வந்து கேளுங்க. ஐ வில் கைட் யூ. இன்ஸ்டாகிராம், டெலகிராம் ஆர் யூடியூப் கமெண்ட்ஸ் வாட் எவர் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? சரி, பை.